மச்சான் யாழ் என்னை விட்டு போயிட்டாடா. மனசே கஷ்டமா இருக்குடா. சி அவளே நீ வேணான்னு விட்டு போயிட்டா. மயிரை போச்சு நீ விட்டு தள்ளுறா. மச்சான் சோமுக்கு ஒரு 5000 எமர்ஜென்சின்னு சொல்லி கொடுத்தேன்டா. சம்பளம் வந்த உடனே கொடுக்குறேன்னு சொன்னா இப்போ கேட்டால் எப்போ கொடுத்தேன்னு சொல்லி கேட்குறேன். நீ வந்து கொஞ்சம் கேள்றா. அவன்லாம் ஒரு ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்பயே கட் பண்ணுறான்னு சொன்னேன். அவங்ககிட்டலாம் வந்து என்னால் மதியம் பண்ண முடியாது. வேணும்னா மயிரை போச்சுன்னு விட்டு தள்ளு. மயிரை போச்சு விட்றா, மயிரை போச்சு விட்றா. டே மச்சான் எனக்கு முடி கொட்டுதுடா. முடி கொட்டுதா? அப்போ சீக்கிரமா சொட்ட விழுந்துரும். ஷாம்பு சேஞ்ச் பண்ணு மச்சான். செப்பரேட்டா டவல் யூஸ் பண்றா. செப்பரேட்டா சீப் யூஸ் பண்றா. ஹெல்மெட் யூஸ் பண்ணாதடா. வெஜிடபிள் சாப்பிடு. ஜிம்முக்கு போடா. தலைக்கு ஆயில் யூஸ் பண்ணு. ஃப்ரூட் சாப்பிட்றா. வாட்டர் நல்லா குடி. ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணு. டேய் போதும் நிறுத்துங்கடா. இதெல்லாம் சொன்னாதான்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏதாச்சும் உருப்படியான ஐடியா சொல்லுங்கடா. வழக்கமா நீ ஒன்று சொல்லுவிய, மயிரா போச்சு விட்ரா. ஜி என்ன ஏர்ஃபால் ஆகுதா? உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரோ? அதான் பின்னாடி பார்த்தாலே தெரியுதே சொட்ட வீந்திருக்க. எங்க எங்க எங்க? ஜி ஜஸ்ட் கிட்டிங் ஜி. போயா. ஆப்ல என்ன பண்றாரு? ஐயா பையன் ஐடியில் உத்தியோகம் பண்ணுறான். மாதம் 50,000 வாங்குறான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நீங்கள் நம்பி உங்கள் பொண்ணை தரலாம். என்ன இவன் நம்மளே குருன்னு பார்க்குறான். அதுவும் முக்கியமாக நம்ம தலையை பார்க்குறான். டேய் அது மட்டும் கேட்டுறாதடா. எல்லாருமே இருக்காங்கடா. பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அசிங்கமாயிடும்டா. ஐயோ மாப்பிள்ளைக்கு முடி கொஞ்சம் கொட்டா மாதிரி இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா சொட்ட வீந்துற மாதிரி இருக்க. மச்சான் அக்கா கல்யாணம் வந்துரு. சூப்பர்ரா. மாப்பிள்ள என்ன பண்றாரு? மாப்பிள்ள சிஏடா. மந்த்லி 1 lakh வாங்குறாரு. ஃபேமிலி வெல் செட்டில்டு. ஓன் ஹவுஸ், ஓன் காரு, ஓன் பைக்குன்னு இப்படி எல்லாமே இருக்கு. டேய் கண்டிப்பா வரேன்டா. டேய் எல்லாமே இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு தலைக்கு மேல ஒண்ணுமே இல்லையேடா. டேய் மாப்பிள்ள சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் கம்முனுறா. உனக்கும் கல்யாணம் நடக்கும்ல, அது வரைக்கும் இருக்குறா பாரு. மூடிட்டு வா. மச்சான் எனக்கு மேரேஜ் வந்துரு. கண்டிப்பா வர மச்சான். ஏன் இங்கேயே பாக்குற? அதான் ஒன்னும் இல்லைன்னு தெரியுதுல்ல. அன்னைக்கு எந்த வாயில சொன்னியோ அப்படியே பழிச்சிச்சிரா. அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆட்ட மச்சான். உனக்கு என்னடா நல்லா தான்டா இருக்க. டேய் அன்னைக்கு உங்க அக்கா கல்யாணத்துல ஏதோ தெரியாம பேசிட்டேன். இன்னைக்கு என் கல்யாணத்துல எத்தனை பேர் பேச போறானுங்களோ. வாப்பா ஹீரோ. கட்டிங் எப்படி? அண்ணா சைடு பேக்கு ஷார்ட்டு, பின்னாடி மட்டும் டெயில் வைங்க. அண்ணா இந்த வாட்டி லைட்டா கட் பண்ணிட்டு பின்னாடி மட்டும் ஃபங்க் வைங்க. அண்ணா இந்த வாட்டி கட்டிங் இல்ல, தலைக்கு மட்டும் லைட்டா கலர் அடி. என்னப்பா தலை அது? தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வையா. அண்ணா தலைக்கெல்லாம் யாருன்னா எண்ணெய் வைப்பான்? அது ஒரு மாதிரியா ஜிட்டு ஜிட்டு ஜிட்டா இருக்கும். வாப்பா ஹீரோ. கட்டிங் எப்படி வேணும்? எது கட்டிங்கா? என்ன நெக்கலா? அதான் இல்லைன்னு தெரியுதுல்ல. சும்மா ஷேப் வச்சு ஃப்ரெஞ்ச் வைங்க. முடி இல்லாதவங்களுக்கு இப்போ அதான் ஸ்டைலாம். மச்சான் உனக்கு முடி கொட்டுதாடா? இல்ல மச்சான் ஏன்டா? எனக்கு ஃபுல்லா கொட்டுது, உனக்கும் கொட்டுதுனாக்கா 2 பேர் போய் மொட்டாச்சின்னு வரலாம்ல. அதுக்கு தான் கேட்டேன். ஓ நீ அப்படி வரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லா இருக்கு. நீ போய் சூப்பரா அடிச்சுன்னு வா. மச்சான் முடி கொட்டுது, மொட்டை அடிச்சிட்டேன். மச்சான் முடி கொட்டுது, மொட்டை அடிச்சிட்டேன். வரேன் மச்சி. முடி கொட்டுது, மொட்டை அடிச்சிட்டேன். டேய் முடி கொட்டுது மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ எப்போ பார்த்தாலும் மொட்டையிலே இருக்க. முடி வளர்ந்தாலே கொட்ட ஆரம்பிச்சிது மாமா. இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அது வரைக்குமாச்சு மெயின்டைன் பண்ணணும்ல மாமா. கொஞ்சம் நினைச்சு பாரு. நாளைக்கு வரப்போற பொண்ணு நம்மளை பார்க்கும்போது நம்ம கிட்ட முடியலன்னு சொல்லிட்டு நம்மள வேணாம் சொல்லிட்டா இல்ல. இன்னொரு கேள்வி, இவன் தலையில இருக்கிற முடியே காப்பாற்ற முடியல, இவன் எங்கேருந்து என்ன வச்சு காப்பாற்றுவான்னு சொல்லி கேட்டா? முடிய சாதாரணமா நினைக்காத மச்சான். அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு. உனக்கும் முடி கொட்டினா மொட்டையாச்சிரு. இதுல அவ்வளோ விஷயம் இருக்கா? என்ன இவன் கூட பேசி எனக்கும் முடி கொட்டுது?